இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? அதுவும் கிராமத்து கதை. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரம் அந்த கிராமத்துக்கே ஒரு அடையாளம் மாதிரின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. காலை நேரம் வந்தால் அங்கே பசங்க ஓடி விளையாடுவாங்க. மதிய நேரத்தில் பெரியவங்க எல்லாமே நிழலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சாயங்கால நேரத்தில் ரொம்ப காற்று சுத்தமாக வீசும். அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆற்றங்கரையில் கருங்கல், வெள்ளை மணல், தூரத்தில் நீலம் ஒரு மலை தெரியும். மழைக்காலம் வந்தால் ஆறு முழுக்க நிரம்பி ஓடும். கோடைக்காலம் வந்தால் லேசாக தண்ணீர் மட்டும் ஓடும், ஆனால் தண்ணி இருக்கும். ஆனால் அந்த ஆலமரத்துக்கு அப்புறம் ஒரு பழைய வீடு இருந்துச்சு. அது ரொம்ப வருஷமாக பூட்டியே இருக்குது. ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சிருக்கு. கதவு பழைய மரத்தில் செஞ்சது. அந்த வீட்டை திறந்து பார்த்தாலே ஃபுல்லாக சிலந்தி வலையாக தான் இருந்தது. ஆனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய வீடு நல்லதுக்கு இல்லை, அது மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் சூரியன் சிவப்பாக மாறிச்சு. காற்று லேசாக வீசிச்சு. 2 பசங்க, கார்த்திக், சேரன், ஆத்தங்கரையில் கல் எரிஞ்சு விளையாட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது சேரன் திடீர்னு நின்று பார்த்தா அந்த வீட்டில் லைட் எரியிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னான். கார்த்திக் கவனமாக பார்த்தான். உண்மையாகவே ஜன்னல் வழியாக லேசாக வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. யாராவது உள்ளே இருக்காங்களான்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் முதல்ல பார்க்குறப்போ அவங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆர்வம் அதை விட அதிகமாக இருந்துச்சு. போய் பார்த்தலாம் அப்படின்னு கார்த்திக் சொன்னான். அவங்க மெதுவாக அந்த வீட்டுக்குள் நடந்து போனாங்க. கதவு லேசாக தள்ளினா ஒரே தூசி வாசனையும் சிலந்தி வளையமாக இருந்துச்சு. அவங்க கையில் ஃபோன் இருந்ததுனால லைட் போட்டு பார்த்தாங்க. அந்த வெளிச்சத்தில் நடுவில் ஒரு பொட்டி மட்டும் இருந்தது. அது பழங்காலத்து பொட்டின்னு தெரிஞ்சிச்சு. அது மேலே பூட்டு எதுவும் போடலை. ஆனால் பல வருஷமாக யாருமே தொடாத மாதிரி தெரிஞ்சிச்சு. இதை திறக்கலாமா அப்படின்னு சேரன் கேட்டான். கார்த்திக் மெதுவாக பெட்டியை திறந்து பார்த்தான். அதுக்குள்ளே பழைய நாணயங்கள், சில கற்கள், முத்துக்கள், அப்புறமா மடித்து வச்சிருக்கிற ஒரு பழைய காகிதம், அது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த காகிதத்தில் ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சிருந்தது. அந்த வரைபடத்தில் ஆலமரம், ஆறு, மலையெல்லாம் வரைஞ்சிருந்தது. ஆலமரத்துக்கு கீழே ஒரு வட்டம் போட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்தில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, இந்த கிராமத்துக்கு கீழே ஒரு பெரிய நீர் தொட்டி இருக்குது, வறட்சி வந்தாலும் அது எப்பவுமே மறக்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஆனால் அது முக்கியமான விஷயம்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த வரைபடத்தை எடுத்துக்கிட்டு கிராம பெரியவர்களிடம் சொன்னாங்க. முதல்ல யாருமே நம்பலை. பசங்க தான் ஏதோ கதை கட்டுறாங்கன்னு சில சொன்னாங்க. ஆனால் ஒரு பெரிய தாத்தா அந்த வரைபடத்தை பார்த்துட்டு, இது உண்மையாக இருக்கலாம், நம்ம முன்னோர்கள் தண்ணீர் சேமிக்க ரொம்ப புத்திசாலிகள்னு சொன்னாங்க. அந்த ஆலமரத்துக்கு கீழே தோண்ட முடிவு பண்ணாங்க. முதல் நாள் ஒன்றும் கிடைக்கவில்லை. 2வது நாள் எதுவுமே கிடைக்கவில்லை. 3வது நாள் திடீர்னு மண்ணுக்குள் இருந்து ஈர தண்ணீர் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நல்ல தண்ணீர் எடுத்தாச்சு. அந்த கிராமத்தில் இருந்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. பழங்காலத்தில் பல வருஷமாக வறட்சி பிரச்சனை தான் இருந்தது. அப்போது அந்த ரகசியம் தெரிஞ்சதுனால தான் கிராமம் காப்பாற்றப்பட்டது. அந்த பழைய வீடு ஏன் பூட்டி இருந்துச்சுன்னா, அது முன்னாடி தண்ணீர் பாதுகாக்கும் இடமாக இருந்துச்சு. தண்ணி கிடைச்ச பிறகு அது யாருமே கவனிக்கல, அதை மறந்துட்டாங்க. கடைசியில் கார்த்திக் நிதானமாக சொன்னான், நம்ம முன்னோர்கள் செய்கின்ற விஷயங்கள் நம்ம சின்ன விஷயமா நினைக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நிறைய கற்றுக்கலாம். அந்த கிராமத்தில் மீண்டும் சந்தோஷம் திரும்பி வந்துருச்சு. ஆறு நிரம்பி ஓடிச்சு. ஆலமரம் நிழல் கொடுத்தது. பசங்க ரொம்ப ஆனந்தமாக விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கிராமம் பழைய ரகசியத்தினால மீண்டும் உயிர் பெற்றுச்சு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு ஸ்டோரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்டோரி வேணும்னு நான் போடுறேன். மறக்காமல் சில்ட்ரன்ஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.